இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமால 80 காலகட்டத்துல மனோரமாவுக்கு இணையா காமெடியில கலக்கனவங்க தான் நடிகை பிந்து கோஷ். ரஜினி மற்றும் கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பிரபு நடிச்ச கோழி கூவுது அப்படின்ற திரைப்படத்துல ஆட்டம் பாட்டம் கூத்து அப்படின்னு இவங்க பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஒரு கட்டத்துல சினிமாவுல இருந்து காணாம போன இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாம இருந்தது. இப்படியான நிலையில 75 வயதை கடந்திருக்க இவங்களுக்கு பல நோய்கள் இருக்கிறதுனால வீல் சேர்ல அமர்ந்து தன்னோட வாழ்க்கைய கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட அன்றாட வாழ்க்கையில படுற கஷ்டங்கள் குறித்து இவங்க சமீபத்துல கொடுத்திருக்க பேட்டியில பேசியிருக்காங்க. அதுல இருக்கிறதா போறதானே எனக்கு தெரியல, உடம்புல அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, நடக்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், சுகர் பிபி எல்லாமே இருக்கு, அது மட்டும் இல்லாம ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, முட்டி வலி கூட இருக்கு. இந்த நிலைமையில மருத்துவமனையில போய் அட்மிட் ஆன, ஆனா அங்க 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. தினமும் வாழ்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது அவ்வளவு பணத்தை என்னால எப்படி கொடுக்க முடியும்? இதுவரைக்கும் 3 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிட்டேன், ஆனா என்னோட உடம்புல இருக்கிற பிரச்சனை எதுவுமே சரியாகல. முதல்வர் ஸ்டாலின் எனக்கு ஏதாவது உதவி பண்ணா நல்லா இருக்கும். சினிமாவில நான் இருக்கும் பொழுது நல்லா சம்பாதிச்ச பணத்துல சொந்த வீடு எல்லாமே இருந்துச்சு, ஆனா பசங்கன்னு எல்லாத்தையும் என்னுடைய பசங்களுக்காகவே வித்துட்டேன். எனக்குன்னு நான் எதையுமே சேர்த்து வச்சுக்கல. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லாம ஒரு அநாத மாதிரி தான் தினமும் வாழ்க்கைய கழிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய மூத்த பையன் ஹைதராபாத்ல கல்யாணமாகி செட்டில் ஆகிட்டான். முதல்ல எனக்கு உடம்பு சரியில்லாம போன பொழுது அவன் வந்து பார்த்து உதவி பண்ணான். அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. எத்தனை முறை போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு என்னோட பசங்க வந்துட்டாங்க. நான் சினிமாவில் நடிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு படத்துல நடிச்சா 1000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நான் சம்பாதிச்ச பணத்தை வச்சுதான் சொந்தமா வீடு கட்டினேன். அப்போ என்ன எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய உடல்நிலை முடியாம போனது. வீட்டுல ஒரு சண்டை வந்ததும் எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டை வித்துட்டேன். இப்போ வாடகை வீட்டுல தான் இருக்கேன். இப்போ இருக்கிற வீட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் 7,000 ரூபாய் வாடகை. அதை கூட என்னால கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னுடைய 2வது பையன் தான் என்ன பார்த்துக்கிறான். அவனும் சரியான வேலை இல்லாம வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போ பணத்துக்காக நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். கையில 10 பைசா கூட இல்லாம மருத்துவ உதவிக்காக நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டுட்டேன், ஆனா யாருமே எனக்கு உதவி செய்ய முன் வரல. சில வருஷத்துக்கு முன்னாடி தான் மருத்துவமனையில இருந்த பொழுது லாரன்ஸ் மற்றும் விஷால் 2 பேரும் வந்து என்னை பார்த்து உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு நடிகரும் எனக்கு உதவி செய்ய வரல. இப்ப என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என் சிகிச்சைக்கு செலவு 5 லட்சம் தேவைப்பட்ட பொழுது ஒருத்தவங்க முதல்வர் ஸ்டாலின் கிட்ட உதவி கேட்க சொன்னாங்க. அதனாலதான் அவர்கிட்ட நான் உதவி கேட்கிறேன் அப்படின்னு பிந்து கோஷ் கண்ணீரோட பேட்டி கொடுத்திருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.